விரும்புறோம். சோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு we'll come back to that. Universal Coffee with Anu. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் season 3. சோ உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चंस இருக்கு. சோ ஆமா அவங்கள ஃபர்ஸ்ட் கேக்குறேன். இந்த காலத்து பெண்களுக்கு நீங்க என்ன அறிவுரை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த காலத்து பெண்களுக்குமா அவங்களே நமக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க எல்லா விஷயத்திலயும். அது ரொம்ப பாராட்டுறேன். ஆனா என்ன ரொம்ப அட்வான்ஸா போக வேண்டாம்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு லவ் பண்றீங்களா பண்ணுங்க. அந்த காலத்திலே லவ் இருந்தது. ஏதோ தொன்று அந்த காலத்துல இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. காதல்ங்கிறது வந்து அது பொதுவான ஒரு இது. காதல் பண்ணுங்க, மனசை விட்டு மனம் பேசிக்கங்க. நல்லா ஒரு தீர்மானம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருங்க. இந்த ஒற்றுமை தான் வந்து உலகத்தையே வாழ வைக்கும். காதல் தோல்வி சகஜம் தான். நானே உட்காந்துருக்கிறேன்னு இப்போ எனக்கு நடந்த கல்யாணம் எப்படி தெரியுமாமா? எனக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணலை, மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணலை. இந்த பெரியவர்கள் எல்லாம் வச்சு மேடையில் ஏறி அருந்ததி பார்த்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என் கழுத்தில் நான் தாலியும் கட்டிக்காத ஒரு குழந்தைய பெத்த நான். சரி, எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள எப்படி அந்த கடவுளுங்கிற உண்மைங்கிற மனசாட்சி எப்படி எங்களை ஒன்றா சேர்த்து வச்சுதோ அதே மாதிரி எங்களை பிரிச்சுது. என்ன அதனால நான் செத்து போல. காரணம் என்னன்னா என் குடும்பம் பெரிய குடும்பம் என்ன நம்பி இருந்துச்சு. நான் காதல் எல்லாம் விட்டுட்டு என் குடும்பத்தை பார்க்கணும் அந்த கடமை தான் பெருசுன்னு சொல்லி இது வரைக்கும் என் குடும்பத்தை நல்லா எல்லாரையும் நல்லா காப்பாத்திட்டேன். இன்னைக்கு நான் ராணி மாதிரி உட்காந்துருக்கேன். இப்போ இது வந்து உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஆணுக்கு பின்னால பெண்ணோ, பெண்ணுக்கு பின்னால ஆணோ, அதெல்லாம் சும்மா சொல்லலாம். இன்னைக்கு அழகுக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் ஒற்றுமை வேணும். ரெண்டு பேரும் மனசுல ஒற்றுமை இருந்து ஒரே மாதிரி நடந்துச்சுன்னா எங்கேயோ போகலாம். இந்த உதாரணத்துக்கு இப்ப சொல்ல போனா ஜானகி அம்மா, எம்ஜிஆர், சினிமா அண்ட் அரசியல் ரெண்டும் சேர்த்து சொல்றேன் நான். அதே மாதிரி வந்து தயாளம்மா, கலைஞர். இப்ப பாத்தீங்கன்னா துர்கா, ஸ்டாலின். சமீபத்தில் நான் வேளச்சேரியில குடியிருக்கும் போது வந்து ஸ்டாலின் வீட்டுல வந்து கண்ணாடி எல்லாம் உடச்சி கிடச்சி எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நேரம் போனேன் நான். என்னம்மான்னு. துர்கா என்ன பண்ணி இங்க வாங்க சொல்லிட்டு ஸ்ட்ரைட் பாருங்க, இது உடைச்சிருக்காங்க, இங்க பாருங்க இது பண்ணிருக்காங்க பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து தைரியமும் இருக்கணும், அதனால சாஃப்ட் வேயும் இருக்கணும், குடும்பத்தை அனுசரிச்சுட்டு போற ஒரு இது இருக்கணும். அப்படி இருந்தா எல்லாமே வெற்றி தான். இப்ப உங்களோட क्वेश्चंस, அந்த காலத்துல சினிமால வந்த கவர்ச்சிக்கும் இந்த காலத்துல சினிமால வர கவர்ச்சிக்கும் நீ வித்தியாசம் என்னன்னு சொல்லுவீங்க? உங்களோட அபிப்பிராயம் என்ன? என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, தயாரிப்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் தான் பாக்குறாங்க. ட்ரெண்ட். ஆமா, யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. கவர்ச்சி காட்டுற ஹீரோயின்ஸ் பத்தி சொல்ல முடியாது. அந்த காலத்துல கவர்ச்சினா கவர்ச்சி காட்டணும். நானும் நல்லா கிளாமரஸ் ஹீரோயின் நடிச்சிருக்கோம். சுகர் கோட்டட் பில் மாதிரி கொஞ்சம் அப்படி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஆமா, அப்படி கொஞ்சம் இமேஜினேஷனுக்கு இருக்கும். ஒரு ட்ரீம் சாங் வரும், அதுல ஏதோ கொஞ்சம் இருப்போம். பட் ஃபுல்லா கவர்ச்சி காட்டுறதுக்குன்னு வேற ஆர்டிஸ்டுங்க இருப்பாங்க, ஹீரோயின்ஸ் இல்ல. அதுக்குன்னு கிளாமரஸ் ஆர்டிஸ்ட் வேற இருப்பாங்க. அவங்க வந்து ஃபுல்லா கவர்ச்சி காட்டி கேப்ரே ஆடுறதோ டான்ஸ் ஆடுறதோ பண்ணுவாங்க. இப்ப பொறுத்த வரைக்கும் அந்த அந்த மாதிரி இல்லாம ஹீரோயின்ஸ் எல்லாமே ரிவீல் பண்றாங்க. அந்த காலத்து நடிகைகளை கம்பேர் பண்ணா இந்த காலத்து நடிகைகள் அதிகம் கிசுல சிக்கிற மாதிரி இருக்கே, அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது வந்து எக்ஸ்போஷர், மீடியா. முதல்ல சொன்ன மாதிரி மீடியா எக்ஸ்போஷர் அண்ட் தே டோன்ட் மைண்ட் இட். பப்ளிசிட்டி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலத்துல ஐயோ நம்மளை பத்தி இவங்க சொன்னாங்களே, ஐயோ பத்தி என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே, புடவைக்கு விளம்பரத்துக்கு கேட்டாங்கன்னு அழுதாங்கன்னு. இப்ப வந்து கிசு வரல, நம்மளை பத்தி வரலையா, வந்தா வந்துட்டு போட பப்ளிசிட்டின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான். இப்ப வந்து புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு எங்க கிட்ட இருக்கு. வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உழைப்பு, தன்னம்பிக்கையோட உழைக்கணும். அதுல கூட கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கணும். இருந்தா தான் முடியுமே தவிர அதர்வைஸ் இல்லன்னா முடியாது. எல்லாம் அப்படி பின்னி பணிஞ்சு இருக்குது. ஓகே, நீங்க என்ன சொல்லுவீங்க? லக், ஹார்ட் ஒர்க் அண்ட் வர வாய்ப்பை பயன்படுத்திக்கிற புத்திசாலித்தனம் அது இருக்கணும். நமக்கு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கலன்னா அது வேஸ்ட். அப்புறம் ரெண்டாவது வாட்டி வாய்ப்பு வரும்போது நம்மளால வராது. கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். சோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை எழுதி உங்களோட ஆட்டோகிராஃப் போட்டு வச்சு கொடுத்துருங்க.
பேசுறதுக்கு இருக்கு. Stay tuned to Universal Coffee with Anu season 3. Universal Coffee with Anu. Welcome back to Universal Coffee with Anu season 3. இப்போ நீங்க வாழ்க்கையில வந்து thank you நிறைய பேருக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க. சாரியும் சொல்ல வேண்டிய டைம்ல சொல்லியிருக்கலாம். இப்போ என்ன ஆகுனா சில டைம் சில சாரி இல்லாட்டி சில தேங்க்யூஸ் விட்டு போயிருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி விட்டு போனது சாரியா தேங்க்யூவா நீங்க யாருக்கு சொல்ல விரும்புவீங்க, எதுக்கு சொல்ல விரும்புவீங்க? முதல் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும். காரணம் என்ன, எங்கள் அம்மா வந்து என்ன பிறக்கலைன்னு சொல்லியிருந்தா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு கிடச்சதே வந்து இந்த பூம்புகார் கண்ணகி கேரக்டர் ஒன்று தான். அது வந்து அதை உருவாக்குனது வந்து மாப்பு சிவஞானம் ஐயா, டி.கே. சண்முக அண்ணாச்சி, அறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கேரக்டரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன நம்பி எனக்கு கொடுத்தாங்க. டைரக்டர் நீலகண்ட சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. எல்லாருக்கும் நான் அந்த சமயத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். ஏன்னா இந்த கண்ணகிங்கிற வேஷம் உண்மையா இது நான் இப்படி பேசியிருக்கிறேன்னா என்ன செய்தேன்னு எனக்கு அந்த உண்மையான மனசாட்சிங்கிற கடவுளுக்கு தான் தெரியும் அது. ஏன்னா போன ஜென்மம் மறு ஜென்மம் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு ஜென்மத்தை தான் நான் நம்புறவா. அதனால எனக்கு இந்த ஒரு ஜென்மம் போதும். எனக்கு எந்த ஜென்மம் அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் சொல்றாங்களே ஒன்றும் வேண்டாம். எனக்கு இது கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதை பார்த்து ரசிக்கிறவங்களை ஜனங்க இன்னும் அவங்களுக்கும் எல்லாருக்கும் என் கையெடுத்து கும்பிட்டு தலையை வணங்குறேன் நான். இதை வந்து எனக்கு கொடுத்த கலைஞர் அவர்களுக்கு என் கண்ணீர் துளிகளை மாலையா கட்டி அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் நான். அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. நீங்க தேங்க்யூ சொல்ல விரும்புவீங்களா இல்ல சாரி சொல்ல விரும்புவீங்களா? நான் தேங்க்யூ சொல்ல தான் விரும்புறேன். ஒரு ஆட்டோக்காரரு, அது ஏன்னு கேக்குறீங்களா? நான் வந்து 96 ஃபெப்ரவரியில என் சிஸ்டரோட கல்யாணம் இருந்தது. அதாவது கல்யாணம்ன்றதுனால ஏர்லி மார்னிங் ஏரோபிக்ஸ் கிளாஸ்க்கு போகணுங்கிறதுக்காக நானே காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். ஜெமினி கிட்ட பெரிய ஆக்சிடென்ட். அங்க யாரோ ஒரு ஆட்டோக்கார் வந்துட்டாரு. நான் வந்து பிரேக் போட்டேன். நான் தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அதுக்கப்புறம் டிரைவிங் விட்டேன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ அந்த ரோட் டிவைடர் மேல போய் கார் டாப்பில் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் அண்டர் த கார். அண்டர் த கார். அந்த கார் பார்த்தவங்களாம் நான் வந்து அன்னைக்கு செத்துட்டேன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு யார் மேல யாருக்கு ஃபோன் அப்படியே ஐ வாஸ் ப்ளீடிங். அப்போ வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு ஆட்டோக்காரனை தூக்கி அதில் வச்சு நேராக அப்போலோவில் எமர்ஜென்சியில் கொண்டு போய் சேர்த்தாரு. அப்போ அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்றது, நீங்க யாரு ஏதோ ஃபெயிண்டா யாருன்னு இல்லைம்மா நான் வரேம்மா, நான் வடப்பள்ளியிருந்து வரேம்மா அப்படின்னு எனக்கு அவர் கொடுக்கறது கூட ஒன்றும் இல்லை. ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட். அவர் வந்து நான் வந்து அவருக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் அன்னைக்கு வந்து இட்ஸ் அ ரீபர்த் ஃபார் மீ. அந்த அவர் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி விட்டு போயிருந்தா என்ன. அதுக்கப்புறம் நானும் நினைச்சேன் அவர் யாரு, எங்க இருந்து வந்தாரு, அவருக்கு ஏதாவது ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பட் அவர் அந்த ஆட்டோக்காரர் வரவே இல்லை. அதை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். அவர் மேபி பை சான்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவார் இல்லையா? நீங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப மீனிங்ஃபுல் ஒரு டிஸ்கஷன் அண்ட் நீங்களும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடுவுல வந்து உங்களோட ஒப்பீனியனை கொடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்காக ஒரு 3G ஃபோன் ஃப்ரம் யூனிவர்சல் தி மொபைல் எக்ஸ்பர்ட். அண்ட் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஹியூமெக்ஸ் கிட்ட இருந்து ஒரு MP4 பிளேயர். நிறைய வாங்கிட்டே இருக்கு போல. ப்ளீஸ். This is best of luck. Thank you. Best of luck. Thank you. வீட்டுக்கு வந்து gift தரேன். Thank you very much. Thank you, ma'am. Gifts sponsored by Humex Electronics. Relive your moments again. Anchor's Wardrobe sponsored by Boutique Ooh La La La, TTK Road, Alwarpet, Chennai.